ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். அவங்க ஏஸ்க ஸோ இப்போது ரீசெண்டாக நியூ ஜென் ஆக்டர்ஸ் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி சினிமா வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ரிவ்யூ வைஸ்ன்றதையும் தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ், பிஸ்னஸ் வைஸ் அவங்களோட இண்டஸ்ட்ரியை வேறு லெவலில் புஷ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்களோட சீனியர் ஆக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக போகிற லெவலுக்கு இப்போ ரீசெண்டாக வந்த ஆக்டர்ஸ் எல்லாம் ரீசெண்ட் டைம்ஸ்லேயே பெரிய இடத்துக்கு அவங்களோட இண்டஸ்ட்ரியை கொண்டு போகிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரியான ஆக்டர்ஸ் தென் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். எவால்விங்ல இண்டஸ்ட்ரி, சினிமா, பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருமே எவால்வ் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்னன்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்றதா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது. இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸையும் எப்பயும் போல மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்தே உங்களுக்கு நான் சொல்கிறேனே, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அப்கமிங் யங் ஆக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதீப் ரங்கநாதன், த்ருவ் விக்ரம், ஹரிஷ் கல்யாண், அதுக்குன்னு சிவகார்த்திகேயன்லாம் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. அவர் வந்து ஒரு 15 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 5 to 6 இயர்ஸ்க்குள்ளே அந்த ஆக்டர்ஸை மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது லிட்டரலி இந்த ஒரு 3 பேர் வச்சுக்கலாம். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஜென்ரேஷன் லாஸ்ட் 6 இயர்ஸ்க்குள்ளே வந்து எமர்ஜ் ஆகி வந்தவங்க. கவினை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவங்களாம் யங் ஆக்டர்ஸ், அப்கமிங் ஆக்டர்ஸ். இதுல பர்டிகுலரா பிரதீப்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா அவரோட ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கமர்ஷியல் பிலிமும் கொடுக்குற விதத்துலயும் இருக்கட்டும், பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாகவும் இருக்கட்டும். இப்போ டூடு வரையுமே வராரு நான் நினைக்கிறேன். 100 crore கிளப்புக்குள்ள கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. 4 days ஆச்சு, 80 crores மேல வந்து பாத்தீங்கன்னா டூட் கலெக்ட் பண்ணிருச்சு. டெஃபினட்டா இதுவுமே 100 crores கலெக்ட் பண்ணி அந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ள போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 100 crore மேலேயே போகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யங் ஆக்டர்ஸ்ல பிரதீப் ரங்கநாதன் மட்டும் அந்த ஒரு ரேஞ்சில் இருக்காரு. ஸோ இந்த யங் ஆக்டர்ஸ்லயே அவர் டாப் ஆக்டரா இருக்காரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்ன நம்ம ஹீரோஸ்க்கு இருந்த சீனியர் ஆக்டர்ஸ் இருந்த ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, அவங்களால அவங்களோட இண்டஸ்ட்ரிக்குள்ள மட்டும்தான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும். அவங்களோட படம் நல்லாவே இருந்தாலும் அதுக்கான ரீமேக் ரைட்ஸை மட்டும்தான் அதர் இண்டஸ்ட்ரியெல்லாம் வாங்கிக்குவாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. எல்லாருமே அப்படியே அவங்களோட ஓன் லாங்குவேஜஸ்க்கு ஏற்ற மாதிரியே அதர் லாங்குவேஜ்ல இருந்து வர படங்களா பார்க்க முடியுது, ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. அந்த ஒரு பாதையை போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க ஆக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு பேத்வேவாக இருக்குது. அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் ஜஸ்ட் அவங்களோட படத்தில் எடுத்து போட்டுக்கிட்டாலே போதும், ஒரு பேன் இண்டியன் படமாக கொடுக்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி ப்ரொமோட் பண்ணாரு. தெலுங்குல அவர் ஒரு மார்க்கெட்டை பிடிச்சிக்கிட்டாரு. பட் நம்மளோட சீனியர் ஆக்டர்ஸ்க்குலாம் அந்த மாதிரி இல்லை. ஓன் லாங்குவேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லேயே ரிலீஸ் ஆகும். ஒருவேளை ரிலீஸ் ஆனாலும் அதுவும் பெரிய ஆக்டர்ஸாக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட ஓன் லாங்குவேஜஸில் அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்கலாம் பார்ப்பாங்க. பர்டிகுலராக இப்போ விஜய் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லே கேரளால ரிலீஸ் ஆகும், தமிழ்லே பார்ப்பாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அவருக்குன்னு. அடாப்டட் சன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில ஆக்டர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி கிரேஸ்லாம் கிடைக்கும். லைக் ரஜினி சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே ஹிந்தி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும், அங்கே உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு சில ஆக்டர்ஸ்க்கு மட்டும்தான், எல்லாருக்கெல்லாம் அது நடக்காது. பட் இப்போ அப்படி இல்லை. எல்லாராலையும் எல்லா ஆக்டர்ஸையும் பார்க்க முடியுன்ற அந்த ஒரு ரூட் கிளியர் ஆனனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அதில் பர்டிகுலராக பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து இறங்கி ப்ரொமோட் பண்ணுறாரு தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல. கிட்டத்தட்ட ஹைதராபாத் அண்ட் ஆந்திர பிரதேஷ் கம்ப்ளீட் அந்த ஒரு தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டாரு. இங்க கரண்ட் சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா பைசன் லிட்டரலி ரிவ்யூஸ் பிரிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் பைசனுக்கு பொறுத்த வரையும். பட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அது கிடைக்கல. ரிவ்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துகிட்டு இருக்கு. பட் டூடுக்கு அப்படி கிடையாது. ஒரு பெரிய மிக்ஸ்டு ரிவ்யூ. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல பயங்கரமா நெகட்டிவ் ரிவ்யூ கிடைச்சிட்டு இருக்கு டூடுக்கு. அப்படி இருந்துமே ஒரு சில இடங்கள் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. ஃபார் ரீசன் 2K கிட்ஸ். அது மட்டும் இல்லாம திவாலி கண்டிப்பா ஃபெஸ்டிவல்ன்றனால ஓட தான் செய்யும். பட் இருந்தாலும் அதிகமா பைசங் தான் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்க 3 படம் வந்திருக்கு. அவங்களெல்லாம் விட பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு முன்னாள் இருக்காருன்னா அதுக்கான இன்னொரு கம்ப்ளீட் ரீசன் கேரளா அண்ட் தெலுங்கு பிளேஸ்ல இருந்து வரக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். ஸோ இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா டூடுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சப்போர்ட்டா இருக்கு. ஆனா மற்ற படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அமையல. டீசல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா தெலுங்குல அதிகமான ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகல. பைசனும் அப்படிதான் அதிகமான ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகல. டூடுக்கு மட்டும் தான் அதிகமா கிடைச்சிருக்கு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்ல தூக்கி சொருகிட்டு போயிட்டு இருக்காங்க. இது அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய யங் ஆக்டர்ஸ்க்குமே இது பொருந்தும். லைக் மலையாளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேத்யூ தாமஸ் இருக்காரு, நேஸ்லன் இருக்காரு. இவங்களோட அப்கமிங் பிலிம்ஸ் லைக் பிரேமோலு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு நியூ ஆக்டர் தான். அதர் ஸ்டேட்டை நம்மளெல்லாம் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா பிரேமோலுல இருந்து தான் நமக்கு நேஸ்லனே தெரியும். அதுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நோன் டு ஃபேஸ் ஆக்டர்லாம் சொல்ல முடியாது. அதுல கம்ப்ளீட்டா யாருமே நோன் ஃபேக்ஸே கிடையாது. பிரேமோலுக்கு அப்புறம் தான் நமக்கு
அமிதாப் பச்சனையும் தெரியும், நேஸ்லனே நமக்கு யாருன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு படம் தமிழ்ல வந்து ஹிட் ஆச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபார் ரீசன் டப்பிங் பண்ண முடியுது, எல்லா ஆடியன்ஸையும் கொண்டு போய் சேர முடியுது. மஞ்சுமல் பாய்ஸ் அதெல்லாம் வந்து சக்சஸ் ஆனதுக்கான ரீசன் அதே மாதிரி தான். காந்தாரா எடுத்துக்கலாம். அதே மாதிரி யாஷ் அங்க என்னதான் பெரிய சீனியர் ஆக்டரா இருந்தாலுமே டப்பிங்ன்ற ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்க்க முடிஞ்சனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவராலே எமர்ஜ் ஆக முடிஞ்சது. அதே மாதிரி தெலுங்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மிராய் படம் வந்தது, ஹனுமான் படம் வந்தது. இது மாதிரி அங்கேயுமே நியூ ஜென் ஆக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து சொல்லிட்டே போகலாம். இங்க இண்டஸ்ட்ரியும் மார்க்கெட்டும் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்குன்ற காரணத்தினால ஓடிடி இது மாதிரி எல்லாமே வந்து அவங்க அந்த ஒரு ரோல் என்னன்றத ப்ராப்பரா புடிச்சிட்டாங்கன்ற காரணத்தினால இங்க பிசினஸ்ல இருந்து எல்லாமே இப்போ அப்கமிங்ல வரக்கூடிய யங் ஆக்டர்ஸ்க்கு ஈஸியா மாறிடுச்சு. இப்ப இவங்களோட வேலை என்னன்னா பக்காவான ஒரு ஸ்கிரிப்ட், அது எல்லா ஆடியன்ஸ்க்கும் புரியுற மாதிரி, பொருந்துற மாதிரி, பல்ஸை பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு அடிச்சா நிச்சயமா எல்லா ஆடியன்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு படமா அது ஓடி தீத்துரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா லவ் டுடே எல்லாம் தெலுங்குல பிச்சுக்கிட்டு போச்சு. ஏன்னா எல்லாராலையும் அது மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தை, அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சு. அதே மாதிரிதான் டிராகன் லோகாவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓடுனதுக்கான காரணம் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட ஒற்று போக முடிஞ்சது. மஞ்சுமல் பாய்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். ஏன்னா அது கொடைக்கானலே நடக்கிற மாதிரியான ஒரு கதை. தென் இதை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப், எமோஷன் ஏதோ ஒரு நம்மளோட கனெக்டா இருக்கிறனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஓடுது. அது மாதிரி ஆடியன்ஸோட பல்ஸை மட்டும் பிடிச்சிட்டா போதும். இனி வரக்கூடிய காலத்துல, இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் ஈஸியாவே சினிமாவை கடந்து ஒரு பெரிய இடத்துக்கு இந்தியன் சினிமாவை கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இப்போ கொடுத்துருக்கு. அதுல கிட்டத்தட்ட திவாலி வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பெரிய ஸ்டார்ஸோட படம் வரக்கூடிய ஒரு பக்கா ஃபெஸ்டிவலா இருக்கும். திவாலின்னு வந்துட்டாலே யாரு கிளாஷ் பண்ண போறா, யாருக்கு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சியே இருக்கும். யாருக்கு கிளாஷ் அப்படின்ட்டு காத்துட்டு இருந்த அந்த ஒரு காலம் போய் இப்போ யங்ஸ்டர்ஸ், கம்ப்ளீட்டா யங்ஸ்டர்ஸோட ஒரு கிளாஷா இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. புது கண்ணோட்டத்தை நோக்கி இந்தியன் சினிமா போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல வந்து ஹைலைட்டடா நம்ம இண்டஸ்ட்ரியில பொறுத்தவரை இருக்கக்கூடிய ஒரு ஆளா பிரதீப் இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வருஷமே அந்த ஆளுக்கு 3 படம் வரப்போகுது. ஒன்னு டிராகனு, இப்போ ரிலீஸ் ஆன டூடு, அடுத்து டிசம்பர் வந்து பாத்தீங்கன்னா லைக் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல டிராகனு 100க்கு மேல கலெக்ட் பண்ணிருச்சு. இதுவும் போற போக்கில் பார்த்தா 100 மேல கலெக்ட் பண்ணிருன்னு நினைக்கிறேன். 4 டேஸ்லேயே 80 crores கலெக்ட் ஆயிருச்சு. ஒரு 6 or 7 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 100 தாண்டி போயிடும், 120 போயிரும் தோணுது. லைக்கும் வந்து 100 crores தாண்டிச்சு அப்படின்னா பர் இயர்ல 300 crores வந்து பாத்தீங்கன்னா அடிச்ச ஒரு ஆக்டரா போய் சேர்வாரு. ஒரு பெரிய விஷயம் தான். ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம் பிரதீப்ப. அவர் அதுக்கு ஏத்த மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்டோரியும் எடுத்து பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி ஆஸ் அ ஆக்டரா வந்து பாத்தீங்கன்னா அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணா நிச்சயமா அவர் ஷைனா ஆவாரு. ஏன்னா எந்த விதத்திலயும் சினிமா பேக்ரவுண்ட் இல்லாம தானே உழைச்சு வந்து ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அவரோட கெரியர் அவர் பில்ட் பண்ணிக்கிட்டா வேற லெவல்ல இருக்கும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா டூட்ல சறுக்குச்சு, அதை வச்சு சொல்றேன். ஸோ அதை அப்படியே அவர் மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சாருன்னா நிச்சயமா அவரோட இடத்த அவர் வந்து தொலைச்சிருவாரு. அவரே உருவாக்கிக்கிட்ட ஒரு நல்ல களம் இருக்கு, அதை அவர் சூப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு சாவேஜ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.